தீபாவளிக்கு ரூபாய்க்கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து தீபாவளிக்கு சீர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? வாங்க. எப்போவுமே அம்மாவும் வருவாங்க, அம்மா கொஞ்சம் வர முடியாது, அதனால அப்பா கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாமா? மாமாங்க ஓப்பன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பா. இந்த பூவுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. தம்பி வந்து அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். தங்கச்சி வீட்டுகளுக்கு அப்பா, ஒரு தங்கச்சி வீட்டுக்கு அப்பா, ஒரு தங்கச்சி வீட்டுக்கு அம்மா போயிட்டாங்க. தம்பியை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. போகும்போது பூ வெத்தலை பார்க்க மட்டும் வாங்கி போயிருப்பான்னு சொன்னாங்க. பூ வாங்கணும்னு சொன்னாங்க. என்ன பூன்னு தெரியல குழந்தைக்கு. பார்க்கும்போது அந்த சாமந்தி, சாமிக்கு வைப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த சாமந்தி மட்டும் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த சாமந்தி வாங்கிட்டு வந்துடுவாடா 2 முழம் பூ வாங்கி பண்ணி. அப்படின்னா பூ வாங்கி பண்ணப்போ ஏன்னா இது எந்த பூ வாங்கி வரலாக்கா, இந்த பூ இது தலையில் வைக்க மாட்டாங்களாக்கான்னு கேட்குறோம் தம்பி. இப்போ வளர்ந்துட்டாரு. உங்களுக்கு அப்பா பாருங்க, அப்பா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்க அப்பா மல்லிப்பூ வாங்கினாரு, தம்பி வாங்கினா சாமந்தி வாங்குறா. தெரியாம வாங்கிடுச்சு. அப்போ இது வந்து வெத்தலை பக்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வெத்தலை பார்க்க வாங்கி வந்திருக்கு அப்பா. கட்டு மாயமா சரி எடுத்து இல்லைம்மா. பழம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஆப்பிள் மாதுளம். செவ்வாழை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்வீட் வாங்கி வந்திருக்காங்க. சாப்பிடணுமா இந்த ஆப்பிள்? இது என்ன பையில? ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா, இது நம்மலாம் பேசுறது வந்து எதோ சொல்லுவாங்க, பொருளங்க உண்டை ஏதோ சொல்லுவாங்க. இதோட ஒரிஜினல் நேம் வந்து பொருள் விலங்கா உருண்டை. ஏன்னா இது வந்து அவ்வளோ விஷயம் போட்டிருக்காங்க, அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி அது பேர் அப்படி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதுதான் எல்லாமே நிறைய இருக்கு. முறுக்கு இருக்கு. ஒரு பேக்கெட் மட்டும் காட்டுறேன். இதில் வந்து முறுக்கு இருக்கு. எல்லாமே முறுக்கு தான். இப்போ வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா, சீக்கிரமாக வந்து மெத்தன் ஆகிடும். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. இது எல்லாமே முறுக்கு தான். இது எல்லாமே இதுவும் அதிரசம். அதிரசம் ஒட்டிக்க வரும். க்ளோஸுக்குள்ள வரும். பார்த்தீங்கன்னா அதிரசம். இதுவும் அப்படிதான் பேக் பண்ணி அது மாதிரி தான் பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியில் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ளே வந்து எல்லாமே பேக் பண்ணிடுவாங்க. இதுக்குள்ளவே எல்லாமே வச்சுருவாங்க. கொஞ்சம் அரிசி போட்டு வைப்பாங்க. அரிசி போட்டுட்டு முறுக்கு அதிரசம் எல்லாமே அதுக்குள்ளவே வச்சுருவாங்க. இப்போ மழையாக இருக்குங்கிறதுனால கவர் போட்டு சீக்கிரமாக வச்சு நமக்கு போயிடும் இல்லையா, வச்சு சாப்பிட்ணும். நம்ம ஒரு 1 வீக் வச்சு சாப்பிட்ணும்ல,
அதால் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பலகாரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவருக்கு வேட்டி சட்டை, எனக்கு வந்து சாரி, பாப்பாங்களுக்கு வந்து லெஹங்கா வந்து வச்சுருக்காங்க. அந்த அம்மா வந்து ஃபேன் ஷர்ட் தான் போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து அப்பா நீ வந்து பொண்ணுங்க போகிற ட்ரெஸ் தான் போடணும், நீ கம்பல்சரி பையன் போகிற ட்ரெஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஸ்ட்ரிக்டாக. அதனால் லெஹங்கா வாங்கி வந்திருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு போட்டு காட்டலாம். ஓகே, அப்படிமா ஓகே ஓகே. இது வந்து கல்யாணம் ஆன நாள்லேருந்து அப்பா எங்களுக்காக செய்கிற ஒரு தீபாவளினா இதுக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இதோட வந்து பட்டாசு எல்லாம் வெளியில் இருக்குது, உள்ளே எடுத்துகிட்டு வரல, வெளியில் இருக்குது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தாங்க, இவங்க வச்சுட்டு போய் வச்சுருக்காங்க. நாளைக்கு வரைக்கலாம் எண்ணெய்லாம் வச்சு தலைக்கு குடிச்சிட்டு அதுபடி நாங்கள் கிளம்பிடுவோம் நினைக்கிற. தங்கச்சி வீட்டுக்கு போவோம், சின்ன பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போவோம். அங்கே போயிட்டு வீடியோ போடுறோம். அங்கே தீபாவளி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிராமத்தில் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? பிளானே தெரியாதுங்க, சர்ப்ரைஸ் வீடியோ தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோமே. இது தங்கச்சி வீட்டுக்கு போகலாம், பெரிய தங்கச்சி வீட்டுக்கு அங்கே நல்லா ஜாலியாக இருக்கும். இதுதாங்க எங்கள் அப்பா எடுத்து வந்து சீரை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. உங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்கள். இது நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம என்ன நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம பெண்களுக்கே உள்ள இது ஒரு சந்தோஷம். இது இல்லாமல் எத்தனையோ பெண்கள் சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறவங்க இல்லாமல் இருக்கலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் காட்டுறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். இது ஜாலியாக இருக்கு. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஸ்நாக்ஸ் பற்றி கவலைப்படவே தேவை தோணுதா அப்புறம் ஸ்கூலுக்கு எடுத்து போய் எல்லாருக்கும் ஆளுக்கும் கொத்தி கொத்தி சாப்பிடுவோம். ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அவங்க எடுத்துட்டு ஒரு மாதிரி சாப்பிடலாம், நீங்க இருக்கும்போது அவங்க சாப்பிடலாம். ஆனா இதுல வந்து என்னதான் ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் இதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, எல்லா வீட்லயும் பலகாரம் செய்யறதால அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு நீங்க எங்க பார்த்தாலும் ஸ்கூல்ல முறுக்கு ஓட்ட எடுத்தாலும் வேற எதுவும் இருக்காது. சாம்பார் இருக்கா, முறுக்கு போட்டு டப்பால சைட் டிஷ், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆயிடும். ஸ்டார்டிங் 1 வீக் நல்லா இருக்கும். இது எப்படா காலி ஆகுன்ற அளவுக்கு எல்லா வீட்லயும் இருக்கும். அதுதான் வந்து தீபாவளி பலகாரத்துல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்தேன். ஸ்டார்டிங்ல வந்து ஈகரா எல்லாரும் வந்து உன் வீட்டுல என்ன என் வீட்டுல என்னன்னு இருப்போம். ஒரு 3 days போச்சுன்னா தெரிஞ்சிடும் இவ இதான் எடுத்துட்டு வந்துருப்பான்ட்டு. யாருமே லஞ்ச் பேக் பக்கம் போக மாட்டாங்க. நம்ம தைரியமா நம்பி வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆமா, அது உண்மைதாங்க. 1 வீக் வரைக்கும் இவங்களுக்கு இதே தான். ஒரு நாளைக்கு இந்த ஸ்நாக், ஒரு நாளைக்கு இந்த ஸ்நாக், ஒரு நாளைக்கு அந்த ஸ்நாக், இப்படியே தான் கொடுத்தாங்க. பாப்பா சொல்லும் போது தான் நானே அதை ரியலைஸ் பண்ணேன். நம்ம மட்டும் தான் பரவாயில்ல, எல்லாருமே அப்படியே குத்தாமிச்சா எல்லாருமே என்ன ஒரு 3-2 டேஸ்க்கு வந்து காலி ஆயிடும். காலி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்நாக்ஸ் பாக்ஸை. அடுத்த ஒரு 4 daysல ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டன் அப்படியே வரும். அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சரிங்க, ஓகே, பார்க்கலாம், சாப்பிடலாம். டயர்டா இருக்க மாமா தூரத்துல இருந்து வந்திருக்காரு. டின்னர் சாப்பிடுவோமா? ஓகே, பாய். ஐ வில் see you next video. Bye bye. அப்புறம் எல்லாரும் ஹாப்பி தீபாவளி. 1 2 3 அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இதுதான் மெயினே பா. வீடியோல காமிக்கிறது இதுதான். சொல்லுங்க ஏந்துமா. பக்கெட். அந்த பக்கெட்டை தூரத்துல இருந்து காட்டு, நல்லா இதான் நம்மளோட துப்பாக்கி. நாளைக்கு இதை வச்சு ரோட்ல போறவங்க வெறுப்பேற்றலாம். வந்து தாத்தா வாங்கிட்டு வந்து துப்பாக்கி வச்சு கொஞ்சம் ஆழ்த்த நல்லா பண்ணோம். அத பாருங்க, போட்டோ பாருங்க. பசிக்கின்ற அப்பா வாங்கிப்பா. தள்ளி பாப்பா.
சாதம் வந்துட்டுருக்கு. அப்பா கொஞ்சம் சாதமும் ரசமும் கேட்டாங்க. சிக்கன் குழம்பு, இட்லிக்கு சிக்கன் குழம்பு, ரசம் கரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் தொக்கு பண்ணிவிட்டு அந்த குழம்பை எடுத்து இட்லிக்கு வச்சுட்டு இல்லைம்மா ரீலோட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, நம்ம எப்படி ரீலோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இத இப்படி ஃபுல் பண்ணீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஆல்ரெடி சுத்தது இருக்கும். அது வெளில லைட்டிங் சரியில்லை, ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி மாட்டி விட்டுரும். அதெல்லாம் எடுத்து தட்டி காலி பண்ணிடுவோம். இப்போ இத உள்ள வைக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, அவ்வளவுதாங்க முடிஞ்சு. 8 புல்லட் இருக்கு. இப்ப ரீலோட் பண்ணுங்க. இது ஒண்ணுன்னா கழட்டத்துக்கு தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, மிச்சபடி ஜாலியா இருக்கும். இப்ப நான் இத வந்து மேல பாத்தீங்கன்னா அப்படியே அம்மா அழகா வீடியோ எடுப்பாங்க. நாய் கூட கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன்னு கூப்பிட்டு பண்ணேன். பின்னாடி அம்மா பேருதான் மம்மிக்கு. ஆனா எங்களுக்கு பாத்தீங்களா, தாத்தா வந்து பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப பட்டாசு வச்சுருக்கோம். டாடி சாரி மம்மியோட டேட் மீன்ஸ் தாத்தா வந்து தீபாவளிக்கு சீரா மம்மிக்கு அது எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு இது நான் தான் வச்சேன். அதுக்கு வச்சுட்டு எங்களுக்கு அது எடுத்துட்டு அதை பட்டாசு முடிச்சு இப்போ வந்து போர்டு அடிச்சிச்சு. ஆனா இருட்டுச்சு, வேற எதுவும் வெடிக்க முடியாது அதால. ஓகேவா? கை கழுவுறாரு, வாங்க சொல்லலாம். சரி வாங்க, இப்ப தாத்தா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு பாக்கலாம்.